இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூல மான்மழு எடுத்த பாதம் நீண்முடி எண்டிசைக்கு மப்புறம் உடல் கடந்து நின்றமாயம் யாவர் காண வல்லரே. விளக்கம். கண்கள் சந்திரன் மற்றும் சூரியன். இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன். சிவபெருமானுக்கு 3 கண்கள் உண்டு. அதில் இடது கண் குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். இது கருணையையும் தன்மையையும் குறிக்கும். வலது கண் வெப்பம் மிகுந்த சூரியன். இது ஆற்றலையும் அறிவையும் குறிக்கும். குறிப்பு நெற்றிக்கண் அக்கினியை குறிக்கும். இந்த பாடல் இரு கண்களை பிரதானப்படுத்துகிறது. கைகளில் ஏந்தியுள்ளவை இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூல மான்மழு. இந்த வரி மிகவும் விசேஷமானது. இது சிவ விஷ்ணு இணைந்த சங்கரநாராயணர் கோலத்தையோ அல்லது இறைவனின் முழுமையான அதிகாரத்தையோ குறிக்கிறது. இடது கைகளில் விஷ்ணுவின் அடையாளங்களான சங்கு மற்றும் சக்கரம் உள்ளன. வலது கைகளில் சிவபெருமானின் அடையாளங்களான சூலம் மான் மற்றும் மழு கோடாரி போன்ற ஆயுதம் ஆகியவை உள்ளன. இதன் மூலம் இறைவன் ஒருவனே அவனே காப்பவனாகவும் திருமால் அழிப்பவனாகவும் சிவன் இருக்கிறான் என்பது உணர்த்தப்படுகிறது. பாதம் மற்றும் திருமுடி. எடுத்த பாதம் நீண்முடி. எடுத்த பாதம் இது நடராஜரின் தூக்கிய திருவடியை குஞ்சித பாதம் குறிக்கிறது. இது பிறவிப்பிணியில் இருந்து ஆன்மாக்களுக்கு அளிக்கப்படும் முக்தி அல்லது விடுதலையை குறிக்கும். நீண்முடி வானத்தை அளந்து நிற்கும் நீண்ட சடாமுடி. இது இறைவனின் எல்லையற்ற உயரத்தையும் பிரம்மாண்டத்தையும் குறிக்கிறது. எல்லை கடந்த பரம்பொருள். எண்டிசைக்கு மப்புறம் உடல் கடந்து நின்றமாயம். இறைவன் 8 திசைகளுக்கும் அப்பால் விரிந்து நிற்பவன். நமது ஊனக்கண்ணால் பார்க்கும் உடல் வடிவத்தை கடந்து அருவமாகவும் எங்கும் நிறைந்திருக்கும் சக்தியாகவும் மாயம் அவன் விளங்குகிறான். அவன் இந்த பிரபஞ்சத்தையே தனது உடலாக கொண்டவன். எவராலும் அறிய முடியாதவன். யாவர் காண வல்லரே. இவ்வளவு பிரம்மாண்டமான அண்ட சராசரங்களையும் உள்ளடக்கிய அந்த பரம்பொருளின் முழுமையான ரூபத்தை சாதாரண மனிதர்களால் அவ்வளவு எளிதில் கண்டுவிட முடியுமா? முடியாது என்பதே இதன் பொருள். உண்மையான பக்தியாலும் ஞானத்தாலும் மட்டுமே அந்த மாயத்தை உணர முடியும். சுருக்கமாக இப்பாடல் சிவபெருமான் அனைத்து தெய்வங்களாகவும் அனைத்து திசைகளாகவும் சூரிய சந்திரர்களாகவும் விளங்கும் விஸ்வரூபத்தை விவரிக்கிறது. அவன் உருவம் உள்ளவனாகவும் அதே சமயம் உருவம் கடந்தவனாகவும் இருக்கும் இரகசியத்தை இது போற்றுகிறது. நாழியப்பும் நாழியுப்பும் நாழியான வாறு போல் ஆழியோனு மீசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடம் எமிலேறு மீசனும் இயங்கு சக்கர தரனையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர்வி நரகிலே. விளக்கம். திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் சைவ வைணவ ஒற்றுமையையும் இறைவனின் ஒருமையையும் மிக அழகாக விளக்குகிறது. இந்த பாடலின் விரிவான விளக்கத்தை காணலாம். பதிவுரை. நாழியப்பும் நாழியப்பும் ஒரு நாழி தண்ணீரும் அப்பு ஒரு நாழி உப்பும். நாழியான வாறு போல் ஒன்றோடொன்று கலந்து பின் பிரிக்க முடியாதபடி ஒன்றாகவே மாறிவிடுவதைப் போல. ஆழியோனு மீசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடம் சக்கரம் ஏந்திய திருமாலும் ஆழியோன் சிவபெருமானும் ஈசன் ஒருவருக்குள் ஒருவர் கலந்து வீற்றிருக்கும் நிலை இதுவேயாகும். ஏமிலேறு மீசனும் இயங்கு சக்கர தரனையும் எருது வாகனத்தில் ஏறி வரும் சிவபெருமானையும் சுழலும் சக்கரத்தை ஏந்திய திருமாலையும். வேறு கூறு பேசுவார் தனித்தனி தெய்வங்கள் என்றும் அவர்களுக்கிடையே உயர்வு தாழ்வு உண்டு என்றும் வேறுபடுத்தி பேசுபவர்கள். வீழ்வர்வி நரகிலே அறியாமையினால் நரகத் துன்பத்தில் உழல்வார்கள். விரிவான விளக்கம். உப்பும் நீரும் போன்ற கலப்பு. ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் உப்பை கொட்டினால் உப்பு தண்ணீரோடு கரைந்து போய்விடும். கரைந்த பிறகு எது நீர் எது உப்பு என்று நம்மால் தனித்து பார்க்க முடியாது. அதுபோலவே சிவமும் விஷ்ணுவும் வேறு வேறு அல்ல. அவர்கள் பாலும் அதன் வெண்மையும் போல நீரும் உப்பும் போல ஒன்றோடொன்று கலந்தவர்கள். ஹரியும் ஹரனும் ஒன்று. சைவம் வைணவம் என பிரிந்து நின்று சண்டையிடுவது வீண் என்பதை திருமூலர் இங்கு வலியுறுத்துகிறார். மழுவேந்திய சிவனும் ஆழி சக்கரம் ஏந்திய திருமாலும் ஒரே பரம்பொருளின் இரு நிலைகளே தவிர இரு வேறு கடவுள்கள் அல்ல. 3. பிரித்து பார்ப்பதன் விளைவு.
இறைவனை பிரித்து பார்த்து, என் தெய்வம் பெரியது, உன் தெய்வம் சிறியது என்று வாதிடுபவர்கள் உண்மையான ஞானத்தை அடையாதவர்கள். அத்தகைய அறியாமை உடையவர்கள் மன அமைதி இழந்து பிறவிச் சுழற்சியாகிய நரகத்தில் விழுவார்கள் என்று எச்சரிக்கிறார். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில் மண்ணு என்ற பழமொழி இந்த பாடலின் கருத்தையே பிரதிபலிக்கிறது. உருவங்கள் வேறாகத் தோன்றினாலும் அருளும் பேரொளி ஒன்றே என்பதுதான் திருமூலர் உணர்த்தும் உண்மை. தில்லைநாயகன்னவன் திருவரங் கனும்மவன் எல்லையான புவனமு மேகமுத்தி யானவன் பல்லுநாவு முள்ளபேர் பகுந்து கூறி மகிழுவார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புகுந்து மாய்வரே. விளக்கம்: திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த அற்புதமான பாடல் இறைவனின் ஒருமைப்பாட்டையும் வீண் விவாதங்களில் ஈடுபடுவோரின் நிலையையும் விளக்குகிறது. இதன் விரிவான விளக்கத்தை கீழே காணலாம். பாடலின் பொருள்: தில்லைநாயகன் சிவனும் திருவரங்கத்தில் உறையும் திருமாலும் ஒருவரே. இந்த எல்லை இல்லாத அண்ட சராசரங்கள் அனைத்தும் அந்த ஒரே பரம்பொருளின் வடிவமே. இதை உணராமல் பலவாக பிரித்து பேசி வீண்வாதம் செய்பவர்கள் அந்த இறைவனின் வல்லமைகளை தவறாக பேசி தங்களின் ஆயுளையும் அறிவையும் வீணடிப்பார்கள். விரிவான விளக்கம்: இந்த பாடல் 3 முக்கிய கருத்துகளை முன்வைக்கிறது. ஹரியும் சிவனும் ஒன்றே. சிவ விஷ்ணு ஒற்றுமை. தில்லைநாயகன் சிதம்பரத்தில் ஆடும் நடராஜ பெருமான் சிவன். திருவரங்கன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதர் திருமால். சைவம் வைணவம் என பிரிந்து சண்டையிட்டுக் கொண்ட காலத்திலேயே திருமூலர் இவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்கள் அல்ல, ஒரே பரம்பொருளின் இரு வடிவங்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். பிரபஞ்சமே இறைவனின் வடிவம். எல்லையான புவனமும் இந்த பிரபஞ்சமும் அதில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனின் வெளிப்பாடே. ஏகமுத்தியானவன் மோட்சம் அல்லது வீடுபேறு என்பதும் அந்த ஒரே இறைவனை அடைவதே ஆகும். இறைவன் எங்கும் நிறைந்தவன் omnipresent என்பதை இது குறிக்கிறது. 3. வீண்வாதங்களின் விளைவு. பகுந்து கூறி இறைவனை பிரித்து பார்த்து, எனது தெய்வம் பெரியது, உனது தெய்வம் சிறியது என்று வாதிடுபவர்கள். வாய்ப்புகுந்து மாய்வரே. இறைவனின் எல்லையற்ற வல்லமைகளை தங்களின் குறுகிய அறிவை கொண்டு அளந்து பேசுபவர்கள் உண்மையை அறியாமலே அழிந்து போவார்கள். அதாவது அவர்களின் பேச்சுக்கள் வீணானவை, அவர்களுக்கு பிறவி பிணி நீங்காது. இறைவன் ஒருவனே. உருவங்கள் மாறினாலும் உண்மை பொருள் ஒன்றே. அந்த ஒருமையை கண்டுணராமல் மத ரீதியான வாதங்களில் சமய பூசல்களில் ஈடுபடுவது அறியாமையின் உச்சம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் திருமூலரின் தத்துவத்திற்கு இந்த பாடல் ஒரு சிறந்த உதாரணமாகும்.